ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் போகும்போது அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை பற்றின ஃபுல் டியூட்டோரியல் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபராக நீங்கள் சேனல் ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க. லைக் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணி அதிலே நீங்கள் எடிட் பண்ணுறீங்க. பட் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் லைக் பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டு ஸ்க்ரீனோ ஐகார்டோ சப்டைட்டிலோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ நம்ம டெஸ்க்டாப் வியூவில் போகிறது உண்டு. லைக் மொபைலில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் மூலியமா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ போவோம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம பிசி இல்லைனா லேப்டாப்பில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நம்ம செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுக்கும்போது அதில் என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எல்லா யூடியூபர்ஸுமே பேசியாக லேர்ன் பண்ணிக்கணும் இந்த ஒரு விஷயத்த. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் என்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு செட்டிங்ஸும் என்ன மாதிரி இருக்குது, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல போறோம். ஸோ இதுதான் கரெக்டான செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் என்ன மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும் போது கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் நான் ஒவ்வொரு செட்டிங்ஸும் என்ன மாதிரி இருக்குது, அது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத ஃபுல் டியூட்டோரியலாக உங்களுக்கு ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். கைஸ் நான் இப்போ யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் தான் இருக்கிறேன். மொபைலில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் நான் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்திருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பாட்டமில் சென்ட் ஃபீட்பேக் ஆப்ஷனுக்கு மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்பப் மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் ஐக்கான் நிறைய ஆப்ஷன்ஸோடு வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோடிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே புரியும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் அப்படிங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு கரன்சி, அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் அனலிட்டிக்ஸ், இந்த அனலிட்டிக்ஸ் பேஜிலலாம் நீங்கள் போய் பார்க்கும்போது அதில் இந்தியன் ரூபி, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரில் இருக்கலாம், யூஎஸ்ஏ டாலரில் இருக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் ஐஎன்ஆரில் வச்சுக்கலாம், இந்தியன் ரூபியில். ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஐஎன்ஆரில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ் டாலரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யூஎஸ் டாலர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு இந்தியன் மணியை இதில் கால்குலேட் பண்ணணும். அதை தவிர்த்து எந்த செட்டிங்ஸ்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் அதுக்கு அடுத்து சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேனல் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய கண்ட்ரியை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீவேர்ட்ஸ், என்னுடைய சேனலுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே இதில் என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம். சின்ன கீவேர்ட்ஸ் எல்லாமே என்னுடைய சேனல் ரிலேட்டடாக நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஃபார் கிட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் கிட்ஸுக்காக மேக் பண்ணப்பட்டதா, இல்லைனா பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக இல்லை அப்படிங்கிறதா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுறதா, யூடியூப் கிட்டே நம்ம கொடுத்துருதோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ நோ தான் கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது என்னுடைய கண்டென்ட். ஸோ குறிப்பிட்டு நீங்கள் சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியோ சில்ட்ரன்ஸ் டார்கெட் பண்ணுற மாதிரியான விஷயங்களோ நீங்கள் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான லிங்க் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஷோ இன்அப்ராப்ரியேட், அதாவது பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸையே நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் டிக்கில் இருந்ததுன்னா இன்அப்ராப்ரியேட்டான வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷோ ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட், நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே தி நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஷோ பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இது இருக்கும். அந்த டிக் ஐக்கான நீங்கள் எடுத்துட்டீங்க, லைக் இந்த மாதிரி
ஜஸ்ட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது வந்து ஹைட் ஆகிரும், மற்றவங்க வந்து பார்க்க முடியாது. ஸோ இது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இது முக்கியமான ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸ்க்குமே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக ப்ரொவைட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டிக் ஐகான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் வந்து டிசேபிள் ஆகிரும். ஸோ அதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ செலக்ட் திஸ் ஆப்ஷன் பர்சனலைஸ்டு ஆட்ஸ் வில் நாட் பி ஷோன் ஆன் யுவர் வீடியோ ஆன் யுவர் சேனல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட், மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அண்ட் ரிமூவ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காக இப்போ கொடுக்கல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி நார்மலாக இருக்கக்கூடியது, ஜஸ்ட் டிஃபால்ட் செட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபியூச்சரில் இதில் நிறைய அப்டேட்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் வந்து டிக் கொடுத்து சேனல் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ அப்லோடு, பிளேலிஸ்ட் கிரியேஷன் எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபியூச்சர்ஸ் தட் ரெக்யூர் ஃபோன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில் தான் இருக்குது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அப்லோடிங் டிஃபால்ட் அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, டேக் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு காமனாக நீங்கள் வந்து இது அகைன் அண்ட் அகைன் எல்லா வீடியோலையுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட். ஸோ ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் ஆப்ஷனை நான் டிசேபிள் தான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து அது பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறதால. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அப்படிங்கிறத நீங்கள் வென் அவைலபிள் அண்ட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் டிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் லாங் வீடியோஸ்லாம் மேக் பண்ணும்போது அது எதை பற்றினது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக சாப்டர்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது லைசன்ஸ் அப்படிங்கிறப்போ ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், கிரியேட்டிவ் காமன்ஸ்னால் அடுத்தவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கேட்டகரி அப்படின்னு வர்றப்போ லைக் எக்ஸ்ட்ரா கேட்டகரிஸ் எவ்வளவோ இருக்குது. ஹவு டு அண்ட் ஸ்டைல், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், காமெடி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து வீடியோ லாங்குவேஜ் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து நீங்கள் உங்களுடைய சேனல் வீடியோ லாங்குவேஜ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது கேப்ஷன் சர்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கண்டென்ட் ஹேஸ் நெவர் ஏர்ட் ஆன் டெலிவிஷன் இன் தி யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்னும் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கிளியராக அதை வந்து வாசித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நான் இன்னும் கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், அதாவது ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் நிறைய யூடியூபர்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸுமே ஹோல்டு ஃபார் ரிவ்யூ, அதாவது ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் வந்து போகக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பப்ளிக்லேயும் வரக்கூடாது. லைக் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதை தவிர்த்து டிசேபிள் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்காதீங்க. அதை கொடுத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிடலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து யூசர்ஸ் கேன் ரேட்டிங் வியூ ரேட்டிங் ஃபார் திஸ் வீடியோ, அதாவது லைக் அண்ட் டிஸ்லைக்கை வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷனாக அந்த டிக் ஐகான் இருந்துச்சுன்னா இருக்கும். டிக் ஐகானை எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்க்க முடியாது. ஸோ இது மட்டும் தான். அதுக்கடுத்தது மானிட்டைசேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் டியூரிங் வீடியோ மிட்ரோல் ஆட்ஸ் கூட நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது லைக் வந்து நான் இதை வந்து ஹைட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து குறிப்பிட்டு ப்ரைவசி காரணமாக நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய மெயில் ஐடி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்வைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர், இந்த கமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது கம்யூனிட்டி அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் லைக் மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள்
கொடுத்துக்கலாம். அவங்களுடைய சேனல் லிங்க் மாதிரியான யூஆர்எல் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மாடரேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலேயே சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மாடரேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அப்ரூவ்டு யூசர் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஹைட் யூசர் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் பண்ணாலும் சரி, இல்லைனா யூடியூப் ஆப்பில் பண்ணாலும் சரி, இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து நார்மலாக கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது பண்ணாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கீங்க ஒரு யூசர் அப்படிங்கிறப்போ இதில் வந்து வந்துடும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டு வேட்ஸ், குறிப்பிட்டு இந்த வேட்ஸ் வந்து எனக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் வந்து சப்ஸ்கிரைப், சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர்ஸ் லைக் வந்து 1 2 3 4ன்னு ஏதாவது நம்பர்ஸ் போட்டு வச்சிங்கன்னா அந்த மொபைல் நம்பர்லாம் வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து எது பண்ணணும், எது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக்டு வேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே பிளாக் ஆகிரும். ஸோ அது வந்து பப்ளிக்காக அவைலபிள் ஆகாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து அனதர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பண்ணிக்கலாம். பிளாக் லிங்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் போகலாம். ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் போனோடனே நீங்கள் வந்து அது ரிமூவ்னாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கலாம். நார்மலாக வந்து ஒரு வியூவர் வந்து கிளிக் பண்ணும்போது அது வந்து அன்வான்ட் சைட்ஸ்க்கு எதுவும் போனது அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸை வந்து பிளாக் பண்ணிவிட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்துச்சுன்னா மட்டும், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் அதை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து கமெண்ட்ஸ் ஆன் யுவர் சேனல் அதே ஆப்ஷன் தான், ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட்லேயும் நான் அதே ஆப்ஷனை டிக் கொடுத்து வச்சிருப்பேன். ஸோ டிக் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் சாட் மெசேஜ் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த டிக்கைக்கான நான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் எல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது லைவ் சாட்லேயும் சரி, இல்லை நார்மலாக நம்மளுடைய சேனல் வீடியோஸ்லையும் சரி வந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் விட்டுக்கிடவும் செய்யலாம். அலோவ் ஆல் கமெண்ட்ஸும் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆப்ஷன் அக்ரிமெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜஸ்ட் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வியூ அக்ரிமெண்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கொடுத்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான யூடியூப்க்கு நமக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் பாலிசி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, உங்களுக்கு வந்து கமெண்ட் செட்டிங்ஸ் மாதிரியான ஆப்ஷன், பெர்மிஷன்ஸ், உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு ஒருத்தவங்களை வந்து இன்வைட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே லைக் வீடியோ எடிட்டராக போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுறதுக்குன்னு சிலரை வந்து உங்களுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்லோடிங் டிஃபால்ட்ஸில் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் நான் வந்து கொடுத்துருக்க மாதிரி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சேனல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கீவேர்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான செட்டிங்ஸ், அட்வான்ஸ் செட்டிங்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்ஸ், அதில் வந்து டெய்லி வந்து எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து ரெவன்யூ வருது, யூஎஸ் டாலரில் வரக்கூடிய ரெவன்யூ வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு யூஎஸ் டாலர்லேயே டிஃபால்ட்டாக இருந்ததுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்தியன் ருபி இல்லைனா உங்களுக்கு எந்த கரன்சியில் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதோ அந்த கரன்சியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டேன். மேபி ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள். ஸோ கனெக்டடாக இருங்க எப்போவுமே. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான யூடியூபர்ஸ்க்கான ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டுட்டோரியலையும் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் இவ்வளவுதான் கைஸ். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் எதுவுமே இதில் பண்ணுற மாதிரி கிடையாது. எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மொபைல்லேயே ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து பண்ண வேண்டிய பேசிக்கான சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி வீடியோவாக மேக் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். என் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த ஒரு வீடியோவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் குறிப்பிட்ட நம்ம யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூல போகும்போது அதுல என்ன மாதிரியான செட்டிங்ஸ்லாம் இருக்கு, அது என்ன மாதிரி நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன மாதிரியான செட்டிங்ஸை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஐடியா வந்து கிளியரா உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதன் மூலியமா உங்களுடைய வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இவ்வளவுதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.